அஸ்ஸலாமு வியூவர்ஸ். இப்போ இந்த ப்ரோன் விஜய் வந்து என்ன செய்கிறான்டா, இந்த சுனில் மகளையும் கொல்றாங்க, அடுத்து இவரையும் கொல்றாங்க. கொண்டு அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த விஜய்க்கு தகவல் போகுது. இவருக்கு எல்லாம் செய்கிற மாதிரி தான் செலுத்திட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ரவுடிக்கு சின்ன நேரம் போகுது. அவங்களுக்கு குடும்பம் செத்தத்தை அந்த ரவுடி பையர் நினச்சி பார்க்குறான். அதுக்கு பின்னால் தான் இந்த நெல் போகிறத காட்டுவாங்க. அடுத்து ரவுடி வந்து இளைவனுக்கு ரவுடி விஜய்க்கு கால் பண்ணுவான் நெல். அடுத்து அவன் வந்து கொஞ்ச நாளில் அடுத்த 15 நாள் கழித்து ஜெயிலில் வச்சு பிடிச்சி போட்டு மணி காட்டுவாங்க. எதுக்காகண்டா அதனால் பேசான்ற மகளை கொண்டதுக்காக வேண்டி. அதுக்கு போல 3 கொலைகள் செஞ்சுட்டு தெளிவாக தெரிஞ்சு விடும். வந்து விஜயையும் பெசாந்தையும் ஏற்றுக்கிறதுக்காக எவ்வளவோ போலி விஜயை ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன்கிட்ட பாஷை அந்த இடத்துல பழிக்கலை. அதுக்கு பின்னால் தான் என்ன நடந்தது தெரியும். பிறகு அந்த போலி விஜயும் என்ன செய்கிறான், பெசாந்தைக்கும் விஜய்க்கு நல்லா ஏற்றி விட்றான். அந்த படிக்கலை. ஒரு நாள் பெசாந்தும் உள்ளுக்கு வரான். உள்ளுக்கு வந்து என்ன சொல்கிற இப்படி அவனை நல்லா ஏற்றி விடாரு. அவனை சின்ன வயசுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த போலி விஜய்க்கு நேராக பெசன் கண்ணை நிட்டு அந்த கண்ணை பறித்து சூழ்நிலையை போட்டு தள்ளிடுறான். இப்போ இதுக்கு போல் என்ன இவனை போட்டு தள்ளினாச்சு. அதுக்கு போல் என்ன நடக்குது இதான் யோசிச்சு நிற்கிறதுக்கா. இப்போ விஜய் காரை ஓட்டுறான். ஓடிக்கொண்டு இருந்து விஜய்க்கு கோல் வருவோம். விஜயும் மனைவி விட்டு சொல்லி கெஞ்சிட்டு அப்படியே ஓடுறான். விஜய் கூட்டு நம்ம தளபதி விஜய் போகிறான். அதுக்கு பின்னால் தான் ஒரு இடத்துல இதுக்கு அடுத்தது தான் இந்த கார் ஓட்டின விஜய் ஓடுறான். பக்கத்தில் இருக்கிற நான் கூட இருந்தாக்களே விரட்டிட்டு விஜய் ஆண்டு கார் அப்படி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுபோல் விஜய் மனைவி கட்டி வச்ச மனைவி ஒருத்த கார் ரவுடிகளை வந்து ஒரு பார்ட்டி நடக்கிற அந்த இடத்த காட்டான். அங்கே வந்து இந்த ப்ரோன் விஜய் வந்து ஒரு ஆளை கொண்டுருவான். ஒரு டீம் ஒரு ஆள் இருக்குன்னு கேட்டால் இவனால் நாங்கள் மாட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம ரவுடி பையனு நம்ம விஜய் தளபதி இருக்கிற பக்கமும் வாரான். வந்து அவன்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் ஒப்படைக்கிறான். அவனும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு சிரிண்டு சிரிக்கும் போது திரும்பி நம்ம தளபதி சிரித்து உங்ககிட்ட மாற்றினால நீ தான் உங்ககிட்ட வாயில உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படி செஞ்சேன்னு சொல்லி அவங்கள ஆக்களை கூப்பிட்டு கண்டு பாட்டுற நிற்க வைக்கிறாங்க. எல்லாம் ஓடிப்பிட்டு அவங்கள இதை பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்கிற கிரவுண்ட் அடியாக காட்டுறாங்க. அதெல்லாம் ரவுடி கண்ணுக்கு மேலே அதில் நெட்டி போட்டுற விஜய் கண்ணை வச்சு அவனை கூட்டிட்டு போகிறான். அதோட பல முடிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு நான் மற்ற பாட்டு சந்திக்கிறேன்.